அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கருவேப்பிலையின் பயன்களும் அதை பாதுகாக்கும் முறைகளும் பற்றி பார்ப்போம். கருவேப்பிலையில் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. கருவேப்பிலையில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகைக்கு நல்லது. இதில் விட்டமின்கள் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கும் நல்லது. கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற மினரல்கள் இருப்பதால் போனுக்கும் பற்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் ஹீமோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருப்பது இரத்தத்தில் நல்ல உற்பத்தியை பெருக்க உதவுகிறது. ஜீரணம், மலச்சிக்கல் போன்றவைகளுக்கு உதவி செய்கிறது. இதை கொத்தா பறிச்சிட்டு வந்து தண்ணீரில் அலசி சுத்தம் செஞ்சு ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து அதில் போட்டு வச்சு கிச்சனில் வச்சுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஃப்ளவர் வாஷ் மாதிரி. அதே நேரத்தில் சமைக்கும்போது தேவையானதை அதிலேருந்து எடுத்து உபயோகித்து கொள்ளலாம். அப்படி உபயோகிக்கும்போது அதை முழுசு இலைகளாக போடாமல் பொடி பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா அப்படியே சேர்த்து சாப்பிட நன்றாக இருக்கும், உடலுக்கும் போய் சேரும். இல்லாவிட்டால் எல்லோரும் அதை தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு சாப்பிடுவார்கள். அப்படி இல்லாமல் அதை உணவுடன் சேர்த்து கொள்வது நல்லது. பாருங்கள், ஜன்னலில் வச்சுருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ளவர் வாஷ் மாதிரி கிச்சனுக்கே ஒரு அழகு சேர்க்குது. அதை மாதிரி செய்யலாம். அடுத்து கொத்துகளை எடுத்து உருவி தனித்தனியாக இலைகளாக அதை ஒரு துணியிலையோ பேப்பர்லேயோ போட்டு பரப்பி காய வைத்து நிழலில் காய வச்சு நல்ல மொறுமொறுன்னு வந்து காயிற வரைக்கும் அதை 2-3 நாட்கள் அப்படியே விடுவோம். இந்த கருவேப்பிலையில் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிக்கிட்டால் நல்ல முடி வளரும். சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குது. மற்றும் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சத்துக்கள் இருப்பதனால உடலில் எங்கும் வீக்கம் போன்றவைகளை தடுக்கிறது. ஆன்டிபயோட்டிக் வேல்யூ இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து தொற்று நோய்கள் நம்ம சீக்கிரமாக பாதிக்காமவும் செய்கிறது. வயிறு உப்புசம், அமிலத்தன்மை போன்றவைகளை குறைத்து ஜீரணத்திற்கும் பயன்படுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்தினால் மலச்சிக்கல் வராமல் செய்கிறது. சாதாரணமாக நாம் அயன் டேப்லெட்ஸ் இரத்த சோகைக்கு எடுத்துக்கிட்டால் மலச்சிக்கலை உண்டாக்கும். ஆனால் இதில் உள்ள அயன் நமக்கு உடம்பு எப்படி காந்தத்தை இப்படி காய வச்சு அதை 2-3 நாட்கள் அப்படியே விட்டுடுங்க. இப்போ இன்னும் அதோட பலன்கள் என்னென்னு பார்ப்போமா? உடல் எடை குறைக்க இது உதவுகிறது. இதில் டைக்ளோமெத்தேன் என்ற ஒரு பொருள் இருப்பதனால் அது உடல் எடையை குறைக்க உதவுகிறது. உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்களை நீக்கி நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்திக்கு பலன் கொடுப்பதால் இதயத்திற்கு நல்லது. மறதி போன்ற நரம்பு சம்பந்த பிரச்சனைகளையும் தீர்க்க உதவுகிறது. இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருப்பதனால புற்றுநோய்கள் போன்றவைகள் வராமலும் தடுக்க உதவுகிறது. தினம் 4 இலைகளை சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு மிகவும் நல்லது. இதை ஜூஸாகவோ துவையலாகவோ இல்லை கருவேப்பிலை பொடி போன்றோ செய்து வைத்து கொண்டு தினம் உணவில் சேர்த்து வந்தால் உடம்பு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இதோட இந்த இலைகளை காஞ்சதும் ஒரு பாட்டில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயும் கடைக்கு திடுவிப்புன்னு ஓட வேண்டாம், கருவேப்பிலையிலேன்னு தயங்காமல் உடனே யூஸ் பண்ணவும் உதவியாக இருக்கும். இதே இலைகளை அப்படியே பவுடர் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இல்லையோ கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அதை அந்த ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் மொறுமொறுன்னு வறுத்ததும் மிக்சியில் போட்டு அதை நல்லா அடித்து நல்லா பவுடர் பண்ணி அதை வைத்து கொண்டு விட்டாலும் தேவையான பொழுது எளிதாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பொடியை 1/2 ஸ்பூன் மோருடன் கலந்து தினமும் குடிக்கலாம். சூப் மற்றும் காய்கறிகள் கறிகள் செய்யும் பொழுது தூவி பயன்படுத்தலாம். எந்த விதத்திலாவது கருவேப்பிலையை தினமும் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதற்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. எல்லோரும் தைரியமாக சாப்பிடலாம்.
தினமும் எடுத்துக்கொண்டால் மிக மிக நல்லது. இதை சாப்பிடுவதால் உடல் எடை குறையும், இன்சுலின் சுரப்பு கட்டுப்படுத்தி சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும், கொலஸ்ட்ரால் குறைய உதவும். இதில் உள்ள அயன் இரத்தத்தை உற்பத்தி செய்ய உதவுகிறது. கண்ணுக்கும் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் மிகவும் நல்லது. இப்படிப்பட்ட அற்புத ஹீலிங் எஃபெக்ட்ஸ் உள்ள மூலிகை போன்ற கருவேப்பிலையை நாம் தினமும் சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த பதிவில் எதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் if you like this video. Thank you.